Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி மிட்டா மீன் சால்னா. இதை எப்படி நம்ம டேஸ்டா ஈஸியா பண்றதுன்னு பார்ப்போம். இதுல அவ்வளோ காரம் கூட இருக்காது, புளி ஊத்த தேவையில்லை. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 பீஸ் தேங்காவை போட்டுக்கிறேன். அது கூடவே பட்டை 2, கிராம்பு 2, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டு இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சங்கரா மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த மீன் இருக்கோ அதை கட் பண்ணி நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பேனில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். அது கூடவே உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை உரிச்சு ஒரு 5-6 போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 கீரி போட்டுடலாம். ஒரு 3 தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இது கூடவே தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணியை நிறைய ஊற்றிடுவேனா, கொஞ்சமாகவே ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். காரமும் ரொம்ப அதிகமாக இருக்காது, புளியே ஊற்ற தேவையில்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம மீனை ரொம்ப கிண்டாமல் லேசாக கிண்டிக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றி கொதிக்க விட்டுலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஃபைனலாக நம்ம இதில் கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். இடியாப்பம், இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க.